ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஆர்பி பில்டர்ஸ்லேருந்து முருகதாஸ் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ளம்பிங் விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. டாய்லெட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, டாய்லெட்டில் நிறைய விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஒன்று ஒன்றாவே நம்ம வந்து ஒரு வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். சேனலோட நோக்கமே வந்து இந்த சிவில் இன்ஜினியரிங் வீடு கட்டுற அந்த விஷயத்தை வந்து சின்ன சின்ன விஷயமா ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கரெக்டான கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வந்து வீடு கட்டணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படித்து முடிச்சுட்டு வர சிவில் இன்ஜினியர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ராக்டிக்கலாக சைட்டில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து நம்ம இப்போ படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வேலை செய்யும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக குயிக்காக லேர்ன் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள் வந்து நிறையா உங்களுக்கு அமையும். நோக்கத்தோடு தான் இந்த வீடியோஸ்லாம் நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தொடர்ந்து ஒரு 4-5 நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ 7 அடி 4 அங்குலம், அதாவது 7க்கு 4ன்னு ஒரு பாத்ரூம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, அளவு சொல்கிறேன். 7 அடி லென்த்து 4 அடி வித்தில் ஒரு பாத்ரூம் இருக்குது. இப்போ இந்த பாத்ரூமுக்கு என்னென்ன பைப்ஸ் வாங்கணும், எவ்வளோ பைப்ஸ் வாங்கணும்னு பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து வாட்டர் லைன், வேஸ்ட் லைன், ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் எப்படி நம்ம போடணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வேஸ்ட் லைனுக்கும் வாட்டர் லைனுக்கும், வேஸ்ட் லைன்ன்றது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி வந்து வெளியே அனுப்புறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய வேஸ்ட் லைன். அதுக்கு என்னென்ன பைப்ஸ் வாங்கணும், எவ்வளோ அப்படின்னு பார்க்க போகிறோம். வாட்டர் லைனுக்கு தண்ணி நம்ம வெளியேருந்து வர வைக்கிறதுக்கு வாட்டர் லைன், அந்த பைப்ஸ் வந்து சிபிஎஸ் பைப்னு சொல்லுவோம். அது எத்தனை பைப் வாங்கணும், ஃபிட்டிங்ஸ் என்னென்ன வாங்கணும், எவ்வளோ வாங்கணும்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் ஒரு நாள் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாட்டர் லைன், வேஸ்ட் லைன்லாம் எப்படி வந்து போடணும் ப்ராப்பராக அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்து வந்து ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன்ஸ் என்ன அப்படி, ஒரு டேப் எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும், கைசர் வந்து எந்த ஹைட்டில் இருக்கணும், ஷவர் எந்த ஹைட்டில் இருக்கணும், அந்த ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்து வந்து இந்த ஃபிட்டிங்லாம் என்னென்ன ஃபிட்டிங்ஸ் இருக்குது, அதை எப்படி போடணும், அதில் என்னென்ன ரேட் வித்தியாசம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக இந்த டாய்லெட் சீரீஸ் அப்படின்னு நம்ம பார்த்தா கூட இதில் ஒரு வீடியோஸ்லையுமே வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 7 அடி 4 அடி 7க்கு 4 அந்த பாத்ரூமுக்கு வாட்டர் லைன், வேஸ்ட் லைன், இந்த ரெண்டுத்துக்குமே பைப்ஸு எவ்வளோ குவான்டிட்டியில் வாங்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த சைஸில் நீங்கள் டாய்லெட் மேக் பண்ணிங்க அப்படின்னா 7 அடி 7க்கு 4ன்னு ஒரு டாய்லெட் நீங்கள் வச்சுருந்தீங்க, இல்லை தோராயமாக கொஞ்சம் முன்னப்பின்ன இருக்கலாம். அப்படிப்பட்ட டாய்லெட்டுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆப்டாக இருக்கும். ஏன்னா எக்ஸாக்டாக நம்ம சைட்டில் அனலைஸ் பண்ணி தான் எடுத்துருக்கோம் இந்த டேட்டாவை. இதுலேருந்து மேபி கொஞ்சம் முன்ன வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கூட குறைய மெட்டீரியலோட குவான்டிட்டி சொல்கிறேன். ஆனால் கரெக்டாக எக்ஸாக்டாக இதாக இருக்கும். ஒரு 2-3 கூட குறைய வரலாம், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வகையில் வந்து வாட்டர் லைனுக்கு என்னென்ன தேவைப்படும், எவ்வளோ பைப்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாட்டர் லைன் அப்படின்றது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷவரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாசெட்டு, இடபிள்யூசி கிளாசெட்ஸு, டேப்புக்கு தண்ணி, அப்புறம் வந்து வாஷ் பேஸுக்கு தண்ணி, இதுக்கெல்லாமே தண்ணி வரணும் இல்லைங்களா. அப்போ வெளியே இருந்து டேங்க்லேருந்து நம்ம கொண்டு வர போகிறோம் தண்ணியை உள்ள, அதுக்கு பேர் தான் வாட்டர் லைன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் அப்படின்னா, சிபிவிசி பைப் வந்து, ஓகேங்களா, சிபிவிசி பைப் வந்து ஒரு 12 மீட்டர் வந்து தேவைப்படும். 3/4 இன்ச்சு சிபிவிசி பைப் 12 மீட்டர் தேவைப்படும். அப்புறம் வந்து ஃபிட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். 3/4 இன்ச்சு சிபிவிசி டம்மி, அது வந்து ஒரு 10 நம்பர் தேவைப்படும். ஓகேங்களா. அப்போ வந்து 3/4 இன்ச்சு சிபிவிசி பெண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இதோடைய இந்த ஃபிட்டிங்ஸோட வேலை என்னன்னு நான் சொல்லிடுறேன். டம்மின்றது வந்து இப்போ நம்ம வந்து டேப்லாம் பைப் லைன்லாம் போட்டுட்டோம், ஓகேங்களா. ஆனால் டேப் வந்து நம்ம கடைசியாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணுவோம். டைல்ஸ்லாம் போட்ட பிறகு தான் நம்ம வந்து டேப்பை வந்து ஃபிட்டிங் பண்ணுவோம். அது வரைக்கும் அது ஓப்பனாகவே இருக்கும். தண்ணி மேபி டேங்கில் நம்ம திறந்து விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி வெளியே வந்துடும். அதனால் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு டெம்பரரியாக அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு டம்மி போட்டு க்ளோஸ் பண்ணும். அதோட வேலை தான் டம்மி. ஓகே, நம்ம இந்த ஃபிட்டிங்ஸ் பற்றிலாம் பேசணும் அப்படின்னா மேபி வீடியோ லென்த்து பெருசாக போய்டும். தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து இந்த ஃபிட்டிங்ஸோடைய வேலை என்ன அப்படின்றது தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் இந்த ஃபிட்டிங்ஸ்னால் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். 3/4 இன்ச்சு சிபிவிசி பெண்டு வந்து 8 நம்பர் தேவைப்படும். கொஞ்சம் பின்ன கூட குறைய இருக்கலாம். அப்புறம் வந்து 3/4க்கு அரை த்ரெட்டட் எல்போ வந்து ஒரு 8 தேவைப்படும். 3/4க்கு அரை த்ரெட்டட் டீ வந்து மோஸ்ட்லி தேவைப்படாது. எங்கள் சைட்டில் தேவைப்படுறது ஒரே ஒரு நம்பர். மோஸ்ட்லி அந்த டீ வந்து உங்களுக்கு தேவைப்படாது. அப்புறம் 3/4 இன்ச்சு சிபிவிசி டீ, அது வந்து ஒரு 3 நம்பர் தேவைப்படும். இது வந்து வாட்டர் லைனுக்கு, ஓகேங்களா. இந்த மெட்டீரியல்ஸ் தான் தேவைப்படும், இந்த ஃபிட்டிங்ஸ் தான் தேவைப்படும். இந்த நான் சொன்ன நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் பின்ன கூட குறைய இருக்கலாம். ஆனால் எக்ஸாக்டாக இதாக வரும். இந்த டேட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வேஸ்ட் லைன். நம்ம வெளியேருந்து தண்ணி வர வச்சுட்டோம், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த தண்ணி வெளியேற போகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து கீழே ஃப்ளோரில் வந்து வேஸ்ட் லைன் போடுவோம். அந்த வேஸ்ட் லைனுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் அப்படின்னா,
2 வகையான பைப்பில் நம்ம போடுவோம். ஒன்று வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குடிக்கக்கூடிய தண்ணி, கை கழுவக்கூடிய தண்ணினா 2 இன்ச் பைப்பில் வெளியே தள்ளி விடுவோம். பாத்ரூம்லேருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸ்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டை வந்து 4 இன்ச் பைப்பில் வந்து நம்ம வெளியே தள்ளுவோம். ஓகேவா? அது 2 வகையான பைப்ஸ் தேவைப்படும். இப்போ 2.5 இன்ச் பிவிசி பைப் வந்து ஒரு 7 மீட்டர் தேவைப்படும் இந்த அளவில் இருக்கக்கூடிய டாய்லெட்டுக்கு. ஓகேவா? அப்புறம் 4 இன்ச் பிவிசி பைப் வந்து ஒரு 2 மீட்டர் தேவைப்படும். அப்புறம் வந்து 2.5 இன்ச்சு பெண்டு 2.5 இன்ச்சு பெண்டு வந்து பிவிசி பெட் வந்து ஒரு 3 நம்பர் தேவைப்படும். ஓகேவா? 2.5 இன்ச்சு ஒய் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஆனால் ஒய் உங்களுக்கு தேவைப்படாது. ஓகேவா? ஒய் விட்டுருங்க. 4 இன்ச்சு பெண்டு வந்து ஒரு நபர் தேவைப்படும். அவ்வளோதான். இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு பேஸ்ட் லைனுக்கும் வாட்டர் லைனுக்கும் தேவைப்படக்கூடிய மெட்டீரியல்ஸோட குவான்டிட்டி. ஓகேவா? இந்த நம்பர்ஸ் வந்து மேபி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். எக்ஸாக்டாக நீங்கள் வந்து எப்படி சைஸ் மேபி கொஞ்சம் வேரி ஆகுது. இந்த சைஸை விட்டு கொஞ்சம் ஒரு 10 அடிக்கு 12 அடிக்குலாம் டாய்லெட் போட்டிங்கன்னா மேபி இந்த குவான்டிட்டி வந்து உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். ஓகேவா? ஆனால் இந்த சைஸில் தான் மோஸ்ட்லி டாய்லெட் பண்ணுவோம். ஓகேவா? இப்படி இருக்கும்போது இந்த சைஸுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா நான் சொன்னக்கூடிய குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ஆப்டாக இருக்கும். இந்த டேட்டாவை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா வேஸ்ட் லைனையும் வாட்டர் லைனையும் எப்படி வந்து லே பண்ணணும் ப்ராப்பராக அப்படின்றத பார்க்கலாம். வாட்டர் லைனில் வந்து 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து வால் மிக்சர்ஸு, இன்னொன்று வந்து டைவர்ட்டர். இது சேர்த்தே நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாட்டர் லைனுக்கு எப்படி டைவர்ட்டருக்கும் வால் மிக்சர்ஸ்க்கு எப்படி வாட்டர் லைன் போடணும். இங்கே வந்து வேஸ்ட் லைன் வந்து இது வந்து அதாவது இடபிள்யூசி 2 கிளாஸஸ் இருக்குது. இடபிள்யூசி, ஐடபிள்யூசி இது 2த்துக்குமே எப்படி வேஸ்ட் லைன் பண்ணணும் அப்படின்றதையும் அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.